ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த விலாகில் வந்து என்னோடய லஞ்ச் ரொட்டீன் நான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க. ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்து அதை எப்படி வீட்டில் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். அதிலிருந்து ஒரு அருமையான மிளகு சுக்காவும் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு வந்து சூப்பரான ஒரு ரைஸ் காம்போ வந்து நம்ம ப்ளைனாக ஒரு குஸ்கா ரைஸும் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான், டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான ப்ரான்ஸை ஃபஸ்ட்டு நம்ம சுத்தப்படுத்திக்கலாம். ப்ரான்ஸ் சுத்தப்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க, வீட்டிலே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தலையை பிச்சுக்கோங்க. பிச்சதுக்கப்புறமா ஒரு சிசர் எடுத்துகிட்டு மேல் பகுதி இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். நல்லா எண்டு வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த ஷெல் வந்து ஈஸியாக உங்களுக்கு பிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஷெல்லை பிச்சதுக்கப்புறமா நடுப்பகுதியில் இப்போ நம்மளுக்கு கீரல் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணுங்க. இதோடு நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் எடுத்தே ஆகணும். ஸோ இதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக கழுவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ப்ரான்ஸை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் ஆகும் 1/2 கிலோ ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஈஸியான மெத்தட் இது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இறாலை சுத்தப்படுத்திடலாம். இப்போ எல்லா ப்ரான்ஸையும் சுத்தப்படுத்தியாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து நல்லா தண்ணி சேர்த்து இது ஒரு 5 இல்லாட்டி 6 தடவையாவது கழுவிக்க போகிறோங்க. நல்லா கழுவிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனியாக தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சி நல்லா நம்ம கழுவிக்கலாம். இப்போ 4-5 வாட்டி கழுவுனதுக்கப்புறமா கடைசி தடவை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அதை வந்து கிளறி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த மஞ்சள் வந்து நல்லா அந்த ப்ரான்ஸோடு சேர்ந்துக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கவுச்சி வாடையும் போயிடும், கிருமி இருந்தாலும் உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு தடவை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரான்ஸை சுத்தப்படுத்தியாச்சு. அடுத்ததான் இன்றைக்கி நான் வந்து குஸ்கா ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பிரியாணி மாதிரியே தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 4-5 பீஸ் கிராம்பு, 4-5 பீஸ் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு 4 பீஸ் அளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதே அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 மிளகா சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகா. அடுத்ததாக ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கோர்ஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக நீங்கள் வந்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா கொத்தமல்லியை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க. நம்ம இதையும் வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நம்ம வந்து மசாலாவை அரைச்சாச்சு. நல்லா கோர்ஸாக இருக்குது. அடுத்தது அப்போ வந்து எப்படி குஸ்கா பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது மாதிரி நல்லா ஒரு கனமான பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதே அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் சேர்த்து அதை தாளிச்சிருக்கேன். அடுத்ததாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வதக்கிக்க போகிறோம். பச்சை வாசம்லாம் போகணும். அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க எண்ணெயும் நெய்யும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா தான் மிச்ச பொருள்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் பாருங்கள் 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அரிசி வந்து நல்லா புழுன்னு வரும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சீரக சம்பா கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 வெங்காயத்தை நான் நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ்னால் நீங்கள் ஒரு 1/2 வெங்காயம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வெங்காயமும் நல்லா வந்து வதங்கி வரணும். எப்பயுமே ஒரு பிரியாணியாக இருக்கட்டும், குஸ்காவாக இருக்கட்டும், வெங்காயம் வந்து நல்லா நீங்கள் வதக்குனீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை நான் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரணும்.
இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசம்லாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரை நான் அதில் சேர்த்துக்கிறேன். தயிரும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ரைஸ்க்கு. இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் நீங்கள் இதை வந்து குக் பண்ண வேண்டாங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, 1 கப்புக்கு 1/2 கப் அளவு தண்ணி நம்ம சேர்க்கணும். 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா. இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறனால 2.25 அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா அரிசியை நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா லேசாக அதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நம்ம கிளறக்கூடாது, அரிசியெல்லாம் உங்களுக்கு உடஞ்சிரும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா மூடி போடாமல் இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தண்ணி வற்றி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இதை நம்ம தம்மில் போட்டுக்க போகிறோம். இது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் நான் சைடில் வந்து ஒரு கேஸ்டைன் பேன் சூடு பண்ணியிருக்கேன் ப்ரான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பேன் சூடானதுக்கப்புறமா இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பச்சை மிளகாவை இதில் உடச்சி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக 2 வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி வரணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. சரியாக வதக்கலை அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ப்ரான் ரோஸ்ட்டுக்கு ஒரு தக்காளி தேவைப்படுங்க. அதையும் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம குஸ்காவுக்கு சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வற்றினதுக்கப்புறமா இதை நம்ம தம்மில் போட போகிறோம். இப்போ லேசாக ஒரு வாட்டி கிளறிக்கோங்க, ரொம்ப கிளற வேண்டாம், அரிசி உடஞ்சி போயிடும். மேலாப்பில் கொஞ்சமாக இதில் புதினா கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது தம்மில் இருக்கிறப்போ. இப்போ வந்து நான் ஒரு மூடி போட்டு இதை தம்மில் வைக்க போகிறேன். தம்மில் வந்து ஒரு 25 நிமிஷம் நான் வைக்க போகிறேங்க. மேலாப்பில் வந்து கொஞ்சம் துணி போட்டுட்டு அதுக்கு மேலே என்னோடய உரலை நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரியே ஒரு தம்மில் ஒரு 25 நிமிஷம் நம்மளுக்கு இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நம்ம நறுக்கி வச்சுருந்து தக்காளியும் நான் ப்ரான் ரோஸ்ட்டுக்கு சேர்த்துட்டேன். தக்காளியும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கலாம். இது வந்து அப்படியே நீங்கள் வதக்குனீங்கன்னா கறியிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கிளறிக்க போகிறோம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை வந்து வதக்குனதுக்கப்புறமா தான் நம்ம இறாலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க ப்ரான்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரான்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இது வேகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகுங்க. ரொம்ப சின்ன ப்ரான்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதை விட ஜாஸ்தி நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இது மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக வேக வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ட்ரையாக பண்ணுறனால அந்த ப்ரான்ஸ்லேருந்து வர தண்ணியே போதுமான அளவு, அதனால் நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 4 நிமிஷம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சுருங்கி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோங்க. ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நிறையா கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லா பொருளும் நம்ம சேர்த்துட்டோம். நல்லா அதை கிளறிட்டு மேற்கொண்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா நான் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப அருமையான ப்ரான்ஸ் ரோஸ்ட் இது. ஸோ மிளகுலாம் நிறையா சேர்த்துருக்கிறனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கடைசியாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ப்ரான்ஸ் மிளகு வறுவல் தயாராகிருச்சு. இது வந்து பிரியாணி இல்லாட்டி ரசம் சாதத்தோடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளைன் ரைஸோடையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்மளோட குஸ்காவும் ஒரு 25 நிமிஷமாக தம்மில் இருந்திருக்கு. ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ மெதுவாக ஒரு ஷார்ப்பான கரண்டி எடுத்து இதை கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குஸ்கா. இந்த ரைஸ் கூட நீங்கள் வந்து மட்டன் கிரேவி இல்லாட்டி சிக்கன் கிரேவி 65 இல்லாட்டி இந்த மாதிரி ப்ரான்ஸ் ரோஸ்ட் வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஸ்பெஷல் ப்ரான் மிளகு சுக்கா. நல்ல காரசாரமான ஒரு சைட் டிஷ். இது நல்ல காரசாரமாக சைட் டிஷ்ஷாக இருந்தாலும் இதில் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நான் சுத்தம் பண்ணி கொடுத்தனால தான், நான் கழுவி கொடுத்தனால. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் ரெசிபிஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.